ஹாய் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு டேஸ்டான ஒரு வெஜ் புலாவ் ரொம்ப குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். எப்போவுமே நம்ம நார்மலாக வெள்ளை சாதம் வடித்து கறி குழம்பு வச்சு தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு இதில் பார்க்கலாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் தாங்க ஒரு 3/4 கிலோ 1 கப் எடுத்துக்கிறேன். அந்த அரிசி நல்லா இப்போ நம்ம அதை கழுவி தனியாக வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கிறலாம். நெய் மட்டும் சேர்க்காமல் அதோட கொஞ்சம் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆயில் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம ஏலக்காய், பட்டை, சின்ன சீரகம், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கிடுவோம். அதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கு. அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க. இப்போ 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நம்ம தாளித்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்து அதையும் இப்போ நம்ம கலந்துக்கலாம். இது நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதோட மேட்ச் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம அலசி வச்சுருக்க இந்த அரிசியை இதோட சேர்த்துக்கிடுவோம். 1 கப் அரிசி எடுத்தால் 1.25 கப் தண்ணி இதில் சேர்க்கணுங்க. அந்த 1.25 கப் தண்ணி நான் ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அரிசியை நல்லா 2 நிமிஷம் இப்படி குக் பண்ணி விடணும். இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க அந்த தண்ணியை இந்த அரிசியோடு சேர்த்துக்கிடலாங்க. சூடாக தண்ணி சேர்க்குறதுனால நம்மளுக்கு அரிசி உடையாது, அதே டைம் நம்மளுக்கு அரிசி சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு கலந்துக்கிடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு நம்ம மூடி வச்சுருவோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம மேலே தூவக்கூடிய கொஞ்சம் பொருட்கள் நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கிட்டு அதில் கிஸ்மிஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறணும். அதோட முந்திரி, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க நறுக்கி. இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்து நம்ம வெங்காயம் 2 வெங்காயம் தனியாக நறுக்கி வச்சு அந்த வெங்காயத்தை இதில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கிறணும். இந்த கலரில் ஆன பிறகு தான் நம்மளுக்கு அது டேஸ்ட்டும் கொடுக்கும், வாசனையாகவும் இருக்கும். நல்லா பொன்னிறமாக வதங்கிடணும் இந்த மாதிரி. இப்போ நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. அதை நான் தம்முக்காக இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி அது மேலே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே நான் கரம் மசாலா மேலே தூவியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கிஸ்மிஸ், முந்திரி, வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம இப்போ தூவிக்கிடலாம். வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லியும் நம்ம கட் பண்ணி தூவிக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு பிளெயின் புலாவ் தாங்க ரெடியாக இருக்குது. இதை நம்ம கறி குழம்போடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல உதிரி உதிரியாக நம்மளுக்கு வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.